ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் டீம் பற்றி தான். இந்தியன் உமன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட் எவர் ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இப்போ போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆஸ்திரேலியன் டீமை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்சோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். This video is sponsored by SBI Jobs. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் உமன்ஸ் டீமை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபாலோ பண்ண மாட்டோம். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் டீம் எப்போவுமே ஒன்று குரூப் ஸ்டேஜஸோட வெளியேறிடுவாங்க, அப்படின்னா செமிஃபைனல்ஸ் போய் ஆஸ்திரேலியா இல்லை இங்கிலாந்து இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா தோத்துட்டு செமிஃபைனல்ஸோட வெளியே வந்துருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா டோர்னமெண்ட்லேயும் நடக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் செமிஃபைனல்ஸ் வின் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் அக்கேஷன். எனக்கு தெரிஞ்சு அவங்க பெருசாக ஃபைனல்ஸ்லாம் வின்னே பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். எப்பயாவது செமிஃபைனல்ஸ் கூட வின் பண்ணி ஃபைனல்ஸ் போயிடுவாங்க, ஃபைனல்ஸில் தோற்றுருவாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஹோஸ்ட்ன்றதுனால இந்தியாவில் தான் இந்த வேர்ல்ட் கப் நடக்குது. செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. செமிஃபைனல்ஸில் யார் கூட மேட்ச்னு பார்த்தா ஆஸ்திரேலியா சாம்பியன் டீம் கூட. எப்படி தான்ப்பா ஜெயிக்க போகிறாங்கன்ற மாதிரி இருந்தது. ஆஸ்திரேலியா தான் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணாங்க. நாங்கள் வந்து பேட்டிங் பண்ணிக்கிறோம்பா அப்படின்னு சொன்னாங்க. ஹிமாலயா ஸ்கோருங்க 338 அடிச்சிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சைடில் எல்லாருமே நல்லா தான் ஆனாங்க. எலிசா பெரி சூப்பராக ஆனாங்க, ஒரு 70+. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய்பி லிச்ஃபீல்டு, எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் பெருசாக வரல நேமு, பட் அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடி இருந்தாங்க. 119 ரன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு ஒரு பின் ஷிட்டர் மாதிரி ஒரு 50+ போட்டாங்க. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 338 அப்படின்ற ஒரு ஹிமாலய ஸ்கோரை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டாங்க. உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் 300+ ஓடிஐல போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் வின்னிங் ஸ்கோர் தான். அது மோஸ்ட்லி எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா சேஸே பண்ண முடியாது உமன்ஸில். இந்த மேட்சுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு ப்ளோ வேறு. பிரதிகார் அவால் பார்த்தீங்கன்னா அந்த பங்களாதேஷ் மேட்ச்சில் இன்ஜுரின்றதுனால ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஷஃபாலி வர்மா ஓப்பனிங் வந்திருந்தாங்க. இந்த ஒரு சேஞ்ச் பண்ணுறது தான் இந்தியன் டீமில் இருந்தது. ஷஃபாலி வர்மா ஸ்மிருதி மந்தானா இவங்க 2 பேரும் தான் ஓப்பனிங் பண்ணாங்க. ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. பட் ஷஃபாலி வர்மா 10 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்மிருதி மந்தனா ஃபஸ்ட்டு 10 ஓவர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜமீமால் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்மிருதியும் 24 இருக்கும்போது அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க ஆரம்பிச்சது பிக்கஸ்ட் பார்ட்னர்ஷிப். ஜமீமாலும் சரி ஹர்மன் பிரீத் கவுரும் சரி ஒரு பிக்கஸ்ட் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 ஓவர்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட்டை செட் பண்ணிட்டாங்க. ஹர்மன் பிரீத் கவுர் அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்சிலேட்டருக்கு இல்லை காலை வச்சு அடிக்க ஆரம்பித்தாங்க. 89 அடித்தாங்க, செஞ்சுரி போட்டிருக்கலாம், பட் அவுட் ஆயிட்டாங்க. ஜமீமால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாலிடிட்டி கொடுத்து ஒரு பக்கம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தீப்தி சர்மா இருக்கட்டும், ரிச்சா கோஷா இருக்கட்டும், அவங்க பங்குக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட் பண்ணி ஸ்கோர்ஸ் பண்ணிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஜமீமால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாலிடிட்டியாக நின்று மேட்சை முடிச்சு வச்சிட்டாங்க. இந்தியன் உமன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா 9 பால்ஸ் பேரில் இந்த மேட்சை முடிச்சிருக்காங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அந்த மேட்சை வின் பண்ணதோட பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனலையும் பார்த்தீங்கன்னா அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை போய் மீட் பண்ண போகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கிலாண்டை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மார்ஜினில் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 2 புது டீம், எந்த டீம் வந்து கப் அடிச்சாலும் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி தான். இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்த மாதிரியே இருக்குல்ல T20 வேர்ல்ட் கப்பில், அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு ரெப்ளிகா பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்தியன் உமன்ஸ் டீமோட இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. சாம்பியன் ஆஸ்திரேலியன் டீமை பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கப் அடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.